வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் உமா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ரெசிபி, ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இட்ஸ் நன் அதர் தான். இது என்னென்னு கேட்டிங்களா, கோதுமை ரவா வீட் ரவா மசாலா பாத். சரிங்களா, இது ரொம்ப ஈஸி. இதுக்கு தேவையான பொருட்கள் இன்றைக்கி தக்காளி எல்லாம் கூட எதுவுமே கிடையாது. வெங்காயம், இது வந்து புதினா கொத்தமல்லி இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, அவ்வளோதான். இதுக்கு வந்து டேஸ்ட் மேக்கர்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இது எல்லா வயதினரும் சாப்பிடக்கூடிய ரெசிபி. முக்கியமாக கேன்சர் பேஷண்ட்ஸும் சாப்பிடலாம். சரிங்களா, வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கடாயில் வந்து இப்போ நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம், புதினா, கொத்தமல்லி எல்லாரும் ஆட் பண்ணி ஒரே ஏரியா ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். சரிங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரவா மசாலா பாத், கோதுமை ரவா மசாலா பாத் இப்போ சூப்பராக தயாராகிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து நான் மஞ்சள்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, நம்ம உப்புமா வந்து செய்யும்போது அதில் நம்ம வேறு எந்த மசாலா ஐட்டமும் சேர்க்க மாட்டோம், தெரியும் இல்லைங்களா. வெறும் மிளகாய், அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, இது மட்டும் தான் சேர்ப்போம். ஆனியன், இவ்வளோ தான் சேர்ப்போம். அதே கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான். ஓகேங்களா, ஆனால் இதில் வந்து நான் அந்த மசாலா வாசனைக்காக புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா இதை ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இவ்வளோதான், ரொம்ப கிடையாது. ஜஸ்ட் ஒரு ½ ஸ்பூன் அவ்வளோதான். அது அந்த மசாலா ஸ்மெல்லுக்காக. இது பாருங்கள், இவ்வளோதான். இதை ஆட் பண்ணால் அந்த மசாலா ஸ்மெல் நல்லா வரும். ஸோ தட் அந்த மசாலா ஸ்மெல்லுக்காக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வைக்கலாம். ரொம்ப வதங்கணும், ப்ரௌனிஷாக ஆகணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி ஆச்சுன்னா மசாலா பாத் வந்து கலர் மாறிடும். ஸோ இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றிடுறேன். சரிங்களா, நான் வந்து இங்கே 2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 2 ஆழாக்கு. ஸோ 2 ஆழாக்குக்கு 4 ஆழாக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். சரிங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 ஆழாக்கு ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 5 ஆழாக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த தண்ணி பொங்கி நல்லா கொதித்து வரணும். கொதிக்கும் போது நம்ம ரவையை சேர்த்துருவோம். சரிங்களா, அதுதான் பதம். இப்போ இது க்ளோஸ் பண்ணி வச்சுட்றேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொதிச்சிருச்சு. ஒரே இடத்துல கொட்டாமல் இப்படி சுற்றி கொட்டுங்க. ஒரே இடத்துல கொட்டினீங்கன்னா கட்டி போயிடும். சரிங்களா, இப்போ வந்து இதை நம்ம கிளறி விட்டுறலாம். கிளறி விடும்போது அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிவிடுங்க, இல்லைன்னா நம்ம மேலேயே தெரிக்கும் இது. சரிங்களா, இப்போ நான் கிளறி விட்டுட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறேன். 5 நிமிஷம் கழித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். சரிங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான ரவா மசாலா பாத் எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இது வந்து டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஊறுகாய் மட்டுமே வச்சு சாப்பிட்றலாம். அது மட்டும் இல்லை, இது டிஃபனு ப்ளஸ் டின்னரு எந்த டைமில் வேணாலும், ஈவன் லஞ்ச் பாக்ஸாக கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா, ஸோ அவ்வளோதான் அட்டகாசமான ரவா மசாலா. இது வந்து இன்றைக்கி சில்லி இல்லாமல், டொமேட்டோ இல்லாமல் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும், வயசானவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுமா சைனிங் ஆஃப், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய், டேக் கேர்.